ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாருமே வெயிலுக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். நேற்று என்னமோ திடீர்னு மழை, ஒரு சில இடங்களில் பயங்கர மழை இருந்துச்சு. இங்கேயுமே 1 மணி நேரம், மதுரை மாவட்டத்துலையுமே 1 மணி நேரம் மழை, எங்கள் ஊர்லேயுமேவும். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த மழைக்கு அதுக்கும் அவ்வளோ வருது. ஸோ எலெக்ஷனுக்கு இன்னும் 5 நாள் இருக்குது, 6 நாள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 19ஆந்தேதி எலெக்ஷனு. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். முக்கியமாக வெயிட் பண்ணுறது எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு பேமெண்ட்டுக்காண்டி தான் எல்லாருமே மெயினாக வெயிட் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானுமே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். என்னடா பேமெண்ட்டுன்ட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அதான் முக்கியமாக இருக்குது. ஸோ நாளைக்கு தமிழ் வருடப்பிறப்பு. இப்போ தான் தெலுங்கு வருடப்பிறப்பு முடிஞ்சிச்சு. இப்போ நாளைக்கு நம்மளுக்கு தமிழ் வருடப்பிறப்பு. ஆங்கில வருடப்பிறப்பு காட்டில் நம்மளுக்கு முக்கியமானது தமிழ் வருடப்பிறப்பு தான். எல்லாருமே அதை தான் நல்லா செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் அது பண்ணுறதா நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க இன்னமும். அந்த தமிழ் வருடப்பிறப்பு நாளைக்கு எல்லாருக்குமே நல்லதாகவே அமையட்டும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு தமிழ் வருட பிறப்பதுமாக எம்டி சார் சேனல்லேருந்து ஏதாவது வீடியோ எம்டி சார் போட்டார்னா நல்லாயிருக்கும். இதுவுமே ஒரு சிலர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு போடுவார், வீடியோ போடுவார், ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாதி பேர். ஸோ நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மெயினாக கண்டிப்பாக அந்த கேஒய்சி அப்டேட் ஆகின பிறகு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஆயிடணும் இந்த மந்த்துக்குள்ளே அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஏப்ரல் 19 முடிஞ்சோடனேவும் ஏப்ரல் மாதம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக மே மாதம் பேமெண்ட் போட்டுட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன் தான். ஏன்னா எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மே மட்டும்தான், இந்த ஏப்ரல் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். மே மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கடுசு. ஒரு சிலர் ஜூன் எலெக்ஷன் ஃபுல் டோட்டல் இந்தியாவே முடிஞ்சாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னா இன்னியுமே நம்மளுக்கு பயங்கர ஒரு அடியாகும். கண்டிப்பாக எம்டி சார் சுச்சுவேஷனை புரிஞ்சிருப்பார், புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுமே இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு தான் கேஒய்சி அப்டேஷன் புரிஞ்சு தான் கேஒய்சிக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மே மாதத்தில் பேமெண்ட் வந்துடும். அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி. தமிழ் வருஷ பிறப்பு அந்த வருடம் ஃபுல்லாக எல்லாருக்குமே இந்த மைவி3 ஆட்ஸ், மைவி3 கம்பெனி, மைவி3 எல்லாமே சிறப்பாக போகணும் அப்படின்றத, இன்னும் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை. இது போக ஊர் திருவிழா எல்லாமே வருது. இப்போ தான் ரம்ஜான் முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்து பங்குனி சித்திரை, வைகாசி ஃபுல்லாக ஊர் திருவிழாவாக வந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே செலவுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஊர் திருவிழா அந்த தான் சந்தோஷம் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் முடிஞ்ச அடுத்த மாதத்துக்குள்ளே எப்படினாலும் பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே இருப்போம். கண்டிப்பாக வரும். ஸோ கண்டிப்பாக எம்டி சார் சுச்சுவேஷன் புரியுது. அதே மாதிரி அவரும் நம்மளோட சுச்சுவேஷன் புரிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் இல்லை மே மாதமாக கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சிலருக்கு ஒரு பேமெண்ட்டாவது போட்டு விட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் டு ஆல் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னடா இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாரோட சுச்சுவேஷனும் எனக்கு தெரியாது. என்னோடய சுச்சுவேஷன் தெரிஞ்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக மிஸ்டேக்காக பேசியிருந்தேன்னா forgive and forget me all sister and brothers. Thanks to all.